ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பணப்பெட்டி வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சாண்ட்ராவோ இல்லை கானா வினோத்தோ யாராவது இந்த பணப்பெட்டியை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நிலைமையில் எதிர்பாராத விதமாக கானா வினோத் வந்து எடுத்துட்டாரு. ஏன்னா கானா வினோத்துக்கு நிறைய பேர் முக்கியமாக எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து நிறைய பேர் பிக் பாஸோட ரூல்ஸை தாண்டி நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹோப் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அதெல்லாம் உண்மைதான். ஓட்டிங்கில் அப்போவிலேருந்தே கானா வினோத் தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா அந்த ஓட்டிங்லேயே கடைசியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் விகல்ஸ் விக்ரம் இருக்காரு, அரோரா இருக்காங்க, திவ்யா கணேஷ் இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் சபரி இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக திவ்யா இல்லைன்னா இப்போ சபரி 2 பேரில் யாராவது ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரோரா வந்து டிக்கெட் ஃபைனலில் வின் பண்ணனால மட்டும்தான் உள்ளே இருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனாலையும் உள்ளே இருக்கிறாங்க. இல்லைன்னா அரோரா கிட்ட வேற எந்த விஷயமும் ஒரு குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. திவ்யா கணேஷ் தன்னுடைய போல்ட்னஸ்க்காக இருக்காங்க, சபரி தன்னுடைய ஹியூமனிட்டிக்காக இருக்காங்க, கானா வினோத்தும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் லாயலிட்டி அதுக்காக உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் சாண்ட்ரா தன்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிறாங்க. இன்னும் இருக்கிற பீப்புள்ஸை எப்படி மேனிப்புலேட் பண்ணி வெளியில் தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சாண்ட்ராவும் வெளியே பிரஜினும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு கானா வினோத் 18 lakhs கேஷோட எடுத்துட்டு வெளியில் வந்தது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் அப்படின்னு சொல்லணும். அமித் வந்து ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக கானா வினோத் கிட்ட போய் சொல்லுவேன், டே நீ வின் பண்ணுறியோ இல்லையோ நீ உள்ளே இருக்கணும்டா மச்சான், கடைசி வரைக்கும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளோ மெசேஜஸ் ஃபோன் கால்ஸ் வந்து ஃபேன்ஸ் கிட்ட பிபி ஃபேன்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கா. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து கானா வினோத்தை எந்த ராங் டெசிஷனும் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெசேஜஸ் வந்திருக்கு. அவர் லைவ்லேயே வந்து சொல்லியிருந்தாரு, நான் கண்டிப்பாக நான் ஒரு செலிப்ரேஷனுக்குள்ளே போனால் நான் கண்டிப்பாக அவனை வந்து ஸ்ட்ராங்காக இருக்க சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஏன்னா கானா வினோத்தோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அவங்க எல்லா கண்டஸ்டண்ட்டுமே இந்த சீசனில் அவ்வளோ சூப்பராக புரிஞ்சு வச்சுருக்காங்க. அவனுக்கு எவ்வளோ பண தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அவர் அந்த அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளோ ஒரு லாயலாக பழகினாங்க. அதனால தான் கம்ருதீனை யாருமே சென்ட் ஆஃப் பண்ண வரலைனாலும் கானா வினோத் வந்து சென்ட் ஆஃப் பண்ண வந்திருந்தாரு. அதனால தான் கம்ருதீன் வந்து ஒரு லைவ்ல என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்தோட முடிவுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ அவனுக்கு சேலரியும் கிடைக்கும், அந்த 18 lakhs கேஷும் இருக்குது. இப்போ அவனுடைய ஃபேமிலி நீட்ஸ் எல்லாமே அவனால் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியும். ஏன்னா அவனுடைய ஒய்ஃப் வந்து ஃப்ரீசி டாஸ்கில் உள்ளே வரும்போது அவங்க கேட்டுக்கிட்ட ஒரே விஷயம், எப்படியாவது ஜெயிச்சிட்றா அப்படின்னு தான். கானா வினோத் வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். அவனை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கு மேலே நான் லைஃப்பில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது என்னை எந்த அளவுக்கு எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு என்னால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் நமக்காக எதையும் விட்டுட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கானா வினோத் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எமோஷ்னலாக கம்ருதீன் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ராங் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா பிக் பாஸோட வின்னர் ரன்னர் எப்படி வேணாலும் மாறலாம். இதை நம்ம கேள்வியும் கேட்க முடியாது. நம்மளுடைய நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பூர்த்தி பண்ணிக்கிறதா புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீனும் வந்து சொல்லியிருக்காரு.